வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால ராஜாவ போய் புடவை, வேஷ்டிலாம் எடுக்க சொல்லியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் ஹோமில இருக்கிற 27 பேருக்கு, என்னோட பெரியம்மா, பெரியப்பா, அப்பாக்கள், அம்மாக்கள் அவங்க அனைவரும் எனக்கு எல்லாருமே சொந்தங்கள் தான். அவங்கள என்னோட வீட்டு விசேஷத்துக்கு அழைக்கப் போறேன். அது சும்மா போ முடியுங்களா? அதனால அவங்களுக்கு வேணுங்கிற துணிகள் எடுத்துட்டு, நாளைக்கு அவங்களுக்கு மதிய சாப்பாடும் வாங்கிக்கிட்டு அவங்கள போய் நான் பார்க்க போகிறேன். நம்ம வீட்டில் என்ன விசேஷம் தானே கேட்குறீங்க. அதில் ஸ்பெஷலாக அவங்க எல்லாத்தையும் நான் அழைக்க போகிறேன். அது உங்களுக்கு போக போக கண்டிப்பாக தெரியும். அவங்க நாளைக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கங்கிறத அவங்க முகத்தில் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கு இதையும் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நான் ஆசீர்வாதமும் வாங்க போகிறேன். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் தான் கண்டிப்பாக நமக்கெல்லாம் தேவை. கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நான் இன்னும் மென்மேலும் இன்னும் நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி எனக்கு செய்யறதுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும். இது கடவுள் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது நாளைக்கு. அந்த நாளைக்கு எப்படா வருங்கிறத நான் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக நாளைக்கு அதை எதிர்பாருங்க. நன்றிங்க.